சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி உலகம் பிறந்தது எனக்காக. சித்திரம் எழுதியவர் சாம்சன். இறை இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தமது போதனைகளாலும் நடத்தையினாலும் ஏராளமான மக்களை நல்வழிப்படுத்தினார். அவ்வாறு அவர் போதித்த ஓமை ஒன்றினை உங்களுக்கென படைக்கிறோம். ஈசாய், என்னங்க முதலாளி? நம்ம திராட்சை தோட்டத்துல வேலையெல்லாம் எப்படி நடக்குது? பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் முதலாளி. எத்தனை நாளடா பண்றீங்க? வேலைக்கு ஆள் கிடைக்கிறது கஷ்டமா இருக்குதுங்க. ஏண்டா, நாம நியாயமான கூலி தானடா கொடுக்கறோம். இல்ல, இப்போ எல்லா தோட்டத்திலையும் பயிர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அதனால ஆள் கிடைக்கிறது கஷ்டமா இருக்குதுங்க. சும்மா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்காம சீக்கிரமா வேலையை முடிங்க. சரிங்க முதலாளி. ஈசாய், அப்புறம் திராட்சை தோட்டத்து நடுவுல ஒரு அத்தி மரத்தை நட்டு வைன்னு சொன்னேனே, செஞ்சியா? என்கிட்ட சொல்லலையே முதலாளி. உன்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொன்னேன்? வர வர உனக்கு ஞாபகம் மாதிரி அதிகமாயிடுச்சு. சரி முதலாளி, இன்னைக்கே நட்டு வச்சிடுறேன். டே ஈசாய், அந்த மாதிரி ஒரு மரத்தை நட்டு வச்சா பழத்துக்கு பழமும் கிடைச்ச மாதிரி இருக்கும், வெயில் காலத்துல நிழல்ல ஒதுங்கின மாதிரியும் இருக்கும்ல. நல்ல யோசனை முதலாளி, இன்னைக்கு நட்டு விடுறேன். செய். என்ன ஈசாய், எப்படி இருக்க? வாங்க முதலாளி, வாங்க. ஏண்டா, நம்ம திராட்சை தோட்டத்துல விளைச்சல் எல்லாம் எப்படி இருக்கு? அதான் பாக்குறீங்களே, அமோகமா இருக்கு முதலாளி. வருஷா வருஷம் திராட்சை விளைச்சல் எல்லாம் அமோகமா தான் இருக்கு. ஆமா, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அத்தி மரத்தை நட்டியே, அது என்னாச்சு? அது நல்லா வளர்ந்துருங்க. ஏப்பா, அதுக்கு தண்ணி ஊத்தி பராமரிச்சு வளர்த்தது வெறும் வளர்றதுக்கு மட்டும்தானா? இல்ல முதலாளி, அது வளர்ந்து கனி கொடுக்கணுங்க. ஆனா ஒரு பழத்தை கூட காணும் ஐயா. ஆமாங்க முதலாளி. அப்புறம் என்னத்துக்கு இந்த மரம் இடத்தை அடைச்சிக்கிட்டு? முதலாளி, அந்த இடத்துல திராட்சையை பயிர் பண்ணோம்னா பிரயோஜனமா இருக்கும்ல. என்ன முதலாளி சொல்றீங்க? பேசாம அந்த காய்க்காத அத்தி மரத்தை வெட்டி போடு முதலாளி. ஆமா ஐயா, 3 வருஷம் பார்த்தாச்சு, காய்க்காத மரம் இருந்து என்னத்துக்கு பிரயோஜனம்? முதலாளி, ஒண்ணு செய்யலாம் முதலாளி. என்ன? இந்த வருஷம் விட்டுருவோம். நான் மரத்தை சுத்தி கொத்தி எரு போட்டு பாக்குறேன். அப்படியும் பயன் தரலன்னு வச்சுக்கிறேங்க. அப்புறம் வெட்டி போட்டுருவோம். முதலாளி, இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வெட்டி போடுறதுக்கு மனசு வரல முதலாளி. சரி சரி, உன் இஷ்டப்படியே செய். காய்க்காத மரத்திற்கு உரமிட்டு நீரூற்றி என்ன பயன்? மரங்களில் மட்டுமல்ல, மனிதர்களில் கூட காய்க்காத மரம் உண்டு. அவர்களை என்ன செய்வது? அண்ணே, நேரமாச்சு, நான் வேலைக்கு போகணும். இத வந்துட்டேன் திலீப். ஸ்டவ்ல ஏதோ பிரச்சனை, சமையலாக லேட் ஆயிடுச்சு. டிஃபன் பாக்ஸை கொடுங்க. இந்தப்பா. அண்ணே, ஒரு 10 ரூபா கொடுங்க. 10 ரூபாயா? பஸ்ஸுக்கு நேத்து தான் 30 ரூபா கொடுத்தேன். அது செலவாயிடுச்சு. ஏன்பா திலீப், வாங்குற சம்பளம் 1300 ரூபாய். இதுல ஒரே நாள்ல 30 ரூபா செலவு பண்ணா எப்படி? ஷீலா, என்ன குழந்தைனக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? நேத்து தான் உங்க தம்பிக்கு 30 ரூபா கொடுத்தேன். அத ஒரே நாள்ல செலவு பண்ணிட்டு பஸ்ஸுக்கு 10 ரூபா கொடுங்கன்னு வந்து நிக்கிறான். வாலிப பையன், அவனுக்கு ஏதாவது செலவு இருக்கும், கொடுத்து அனுப்பு. நல்லா இருக்கு, நீங்களே உங்க தம்பியை செல்லம் கொடுத்து கெடுத்துருங்க. அண்ணா பரவாயில்ல, நான் நடந்தே வேலைக்கு போறேன். நில்லுடா, அவ பணம் தரலன்னா என்ன, நான் தரேன். இந்தா 20 ரூபா போதுமா? வேண்டாண்ணே. அட கோச்சுக்காதரா, இந்தா போயிட்டு வா. நான் போயிட்டு வரேண்ணே. என்னங்க? காது கேக்குது, சொல்லு. உங்க அப்பா அம்மா திலீப்ப எதுக்காக இங்க அனுப்பி வச்சாங்கன்னு ஞாபகம் இருக்கா? எதுக்கு? உங்க தம்பியோட நடவடிக்கை எல்லாம் சரியில்லை, அங்க இருந்தா கெட்டு போவான், அண்ணங்கிட்ட இருந்தா கொஞ்சம் பயம் இருக்குன்னு தான் உங்ககிட்ட அனுப்பி வச்சாங்க. நீங்க செல்லம் கொடுத்து இப்படி கெடுத்தீங்கன்னா எப்படி? ஷீலா, பெத்தவங்கெல்லாம் அப்படிதான், சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க. வாலிப பையன் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பான், அதையெல்லாம் கண்டுக்க கூடாது. எனக்கு இதெல்லாம் ஒன்னும் சரியா படல. அப்புறம் உங்க இஷ்டம்.
ஷீலா. கற்பகம் அக்காவா? வாங்கக்கா. ஒன்னும் இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் சர்க்கரை கேட்டு வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். தரேனே. ஆமா, எங்க உங்க வீட்டுக்காரரு வேலைக்கு போயிட்டாரா? உன் குழந்தை எங்க? அவனும் வேலைக்கு போயிருக்கான். அவன் இப்ப எங்க வேலை பாக்குறான்? எனக்கு அது தெரியாத மாதிரி கேக்குறீங்க. நீங்க தான் உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லி ஒரு கம்பெனில வேலையை வாங்கி கொடுத்தீங்க. அங்கேயேதான் அவன் இன்னும் வேலை பாக்குறானா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, குழந்தை இப்பெல்லாம் சரியா வேலைக்கு வர்றதில்லைன்னு கேள்விப்பட்டேன். அக்கா, நீங்க என்னக்கா சொல்றீங்க? இத நான் ஒண்ணும் நேரடியா விசாரிக்கல, என் பையன் தான் சொன்னான். சரிம்மா, நான் வரேன். இருங்கக்கா, சக்கரை எடுத்துட்டு வந்து தரேன். ஷீலா, ஷீலா. வாங்க. இன்னைக்கு என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? கொஞ்சம் வேலை அதிகம். ஆமா, திலீப் வந்துட்டானா? இன்னும் வரல. இன்னும் வரலையா? மணி 7 போகுதே. ரொம்ப வேலை வாங்குறாங்களோ? அவன் முதல்ல வேலைக்கு போறானோ என்னவோ. என்ன உளற? அவனை வேலைக்கு சிபாசு பண்ண கற்பகம் அக்கா வந்து சொன்னாங்க. அவன் வேலைக்கே போகலையாம். அப்படியா? அவங்களுக்கு யார் சொன்னாங்களா? அவங்க பையன். அவனுக்கு யார் சொன்னது? இப்ப யார் சொன்னாங்கங்கிறதா முக்கியம். உங்க தம்பி வேலைக்கு போகல. இந்த பாரு ஷீலா, சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க கூடாது. எதையும் தீர விசாரிக்கணும். அவனே வரானே. திலீப், என்னண்ணே? எங்க போயிட்டு வர? வேலைக்கு போயிட்டு வர்றேன். உங்க அண்ணி வேற என்னமோ சொல்றாளே. என்னண்ணே? நீ வேலைக்கே போறது இல்லையாமே? அவங்களுக்கு எப்படி தெரியும்? யாரோ சொன்னாங்களாம். யாரோ சொல்றதை நம்புவீங்க, ஆனா நான் சொல்றதை நம்ப மாட்டீங்கல்ல? உன்னை நம்பாம இருந்தா உன்னை நான் கேட்டிருப்பனா? உங்க அண்ணி தான் ஏதோ புரியாம உளறிக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு என்னமோ ஆரம்பத்துல இருந்தே என்ன பிடிக்கல. கவலைப்படாதடா, உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் எல்லாம் சரியாயிடும். சரி, போய் துணிய மாத்து. ஷீலா, பாத்தியா, அவன் வேலைக்கு தான் போயிட்டு வரேன்னு அவனே சொல்றானே. திருடனியா அப்படின்னு அவங்கிட்டயே கேட்டா வேற என்ன சொல்லுவான்? ஷீலா, என் தம்பிய பத்தி தவறான அபிப்பிராயம் வச்சிருக்க. முதல்ல அத மாத்திக்க. உங்க தம்பியை நம்புவீங்க, ஆனா என்ன நம்ப மாட்டீங்க, அப்படித்தானே? என்ன இருந்தாலும் அவன் என் தம்பி இல்லையா? நான் உங்க எதிரியா? நான் அப்படி சொல்லல. என் தம்பி அப்படி செய்ய மாட்டான்னு சொல்றேன். சுத்த புரியாதவளா இருக்கியே. உங்களுக்கு தாங்க ஒண்ணுமே புரியல. சரி சரி, நாமக்குள்ள எதுக்கு வீண் சண்டை? என்னைக்காவது உண்மை வெளியில வராமலா போக போகுது? நீங்க துணியை மாத்திட்டு வாங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். என்னங்க, மிக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதை சரி பண்ணணும். அதெல்லாம் உன் டிபார்ட்மெண்ட், என்கிட்ட எதுக்கு சொல்ற? காசு வேணுமே. நேத்து சம்பள பணம் கொண்டு வந்து கொடுத்தனே. அதுக்கெல்லாம் செலவு சரியா இருக்கு. சரி, தம்பி சம்பள பணம் கொண்டு வந்து கொடுக்கல? அவன் வேலைக்கு போனால சம்பளம் வரும். ஆரம்பிச்சிட்டியா உன் பழைய பல்லவிய? அண்ணா. திலீப்பா, வா வா. இந்தாங்க. என்னடா கவர் இது? என் சம்பள பணம் 1300 ரூபா. அத உங்க அண்ணி கையில கொடு. இந்தாங்க. என்ன ஷீலா முழிக்கிற? நம்பிக்கை இல்லையா? கவரை திறந்து பாரு. 1300 ரூபாய் பைசா எடுக்காம கொண்டு வந்து கொடுத்துருக்கான். இப்ப கூட அவன் வேலைக்கு போறான்னு நம்ப மாட்டியா? அது இந்த பாரு, இனிமேலாவது என் தம்பிய பத்தின அபிப்பிராயத்தை மாத்திக்க. நீ என்ன இருந்தாலும் அந்நியம் தானே. என் தம்பிய உனக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. இருந்தாலும் அதுக்குன்னு தேவையில்லாம பழி சுமத்துற அளவுக்கு விரோதம் பாராட்டக்கூடாது, அவ்வளவுதான். ஐயோ, நான் அப்படியெல்லாம் நினைச்சதே இல்லைங்க. நான் அண்ணி மேல எவ்வளவோ மரியாதை வச்சிருக்கேன். அண்ணி தான் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. பாத்தியா அவன் என்ன சொல்றான்னு? பாத்தியா? இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்க. திலீப், நீ வருத்தப்படாதப்பா, போ. ஷீலா, என்னைக்காவது உண்மை வெளிவராம போகாதுன்னு சொன்னியே, பாத்தியா? உண்மை வெளி வந்துருச்சு. போ போய் வேலைய பாரு. என்ன ஷீலா, துணி துவைக்க போறியா? உங்க தம்பியோட துணி காலையில ஒண்ணு மாலையில ஒண்ணுன்னு போட்டு தினமும் அழுக்காக்கி போடுறான். இருக்கிற தண்ணி கஷ்டத்துல தினமும் இவன் துணியை துவைக்க வேண்டியதா இருக்கு. போனா போகுது, துவைச்சு போடு. பாக்கெட்ல எத்தனை சினிமா டிக்கெட் பாத்தீங்களா?
அட இது என்ன அடகு கடை ரசீது மாதிரில இருக்கு. அடகு கடை ரசீதா? ஆமாங்க, உங்க தம்பி மோதிரத்தை அடகு வச்சு 1400 ரூபாய் பணம் வாங்கியிருக்கான். கொடு, என்கிட்ட கொடு. மோதிரம் இவனுக்கு எப்படி? இருங்க வரேன். என்னங்க? என்ன ஷீலா? நகைப்பெட்டியில இருந்த என்னோட 1 சவரன் மோதிரத்தை காணோம். என்ன சொல்ற நீ? என்னத்த சொல்றது? என்னைக்கு உங்க தம்பி சம்பளம் கொண்டு வந்து கொடுத்தானோ அன்னைக்குதான் இந்த மோதிரத்தை அடகு வச்சிருக்கு. அவன் சம்பளம் 1300, மோதிரத்தை 1400 ரூபாய்க்கு வச்சிருக்கான். ரசீது உங்க தம்பி பேர்ல தான் இருக்கு. அண்ணே. திலீப்பா, வாப்பா வா. என்ன வேலைக்கு போயிட்டு வரியா? ஆமாண்ணே. ஷீலா, என்னங்க? தம்பி வேலைக்கு போயிட்டு டயர்டா வந்திருக்கிறான். காஃபி எடுத்து வந்து கொடு. வேண்டாண்ணே. ஆமா திலீப், நீ எங்க வேலை பாக்குற? என்னண்ணே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? தெரியாம தாண்டா கேக்குறேன். இப்ப எல்லாம் புரியுதுண்ணே. அண்ணி நல்லா தூபம் போட்டு உங்க மனசையும் கெடுத்துட்டாங்க. நீங்க கூட இப்ப என்ன நம்பல இல்ல? ஏய், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுடா. நீ வேலை பாக்குறியா இல்லையா? சுளையா 1300 ரூபாய் சம்பளத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். அப்புறமா என் மேல நம்பிக்கை இல்ல? 1300 ரூபாய் என்னடா பெரிய விஷயம்? அண்ணியோட மோதிரத்தை அடகு வச்சுட்டா ஈஸியா கிடைச்சிட்டு போகுது. அண்ணே, இந்தாடா, இந்த பார், அடகு கடை ரசீது பார். இது நான் வேலைக்கு. ஏண்டா, இன்னும் என்ன சொல்லி என்ன ஏமாத்த போற? என்னடா சொல்லி ஏமாத்த போற? உன்னை ஐயோ, என்னங்க? என்னங்க? அவனை அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. நீ சும்மா இரு. டேய், உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாண்டா. உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையில உங்க அண்ணிய கூட அந்நியமா நினைச்சு பேசிட்டா. யோகிய மாதிரி நடிப்பு வேற. ஏண்டா, அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு என்னையும் ஏமாத்திட்டு உனக்கும் பிரயோஜனம் இல்லாம மத்தவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாம சொகுசா வாழலாம்னு நினைச்சியா? கூடாது, கூடாது. இனிமே நீ இங்க இருக்க கூடாது. உடனே ஊருக்கு புறப்படுற. அண்ணே, மன்னிச்சிருங்க அண்ணே. இனிமே நான் பொறுப்பா நடந்துக்குவேன். நீயா? எனக்கு நம்பிக்கை இல்லை. வேண்டாம், நீ உடனே புறப்படு. நீங்களாவது நம்புங்க. இனிமே நான் ஒழுங்கா இருப்பேன். என்னங்க? நீ சும்மா இரு. இவன் திருந்த மாட்டான். இவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த தெரியுமா? அதுக்கு அவன் கொடுத்த மரியாதையை பாத்தியா? போனது போகட்டுங்க. அவனுக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம். அப்புறமா சரிப்பட்டு வரலன்னா அனுப்பி வச்சிடலாமே. நீ சொல்றதுனால விடுறேன். ஒழுங்கா இருக்க சொல்லு. சரி சரி, நீங்க எங்கேயோ வெளியில போகணும்னு சொன்னீங்கல்ல, புறப்படுங்க. அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. என்னால அண்ணங்கிட்ட நீங்க எவ்வளவோ திட்டு வாங்கியிருக்கீங்க. ஆனாலும் அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம அண்ணங்கிட்ட எனக்காக பரிஞ்சு பேசுனீங்க. ரொம்ப நன்றி அண்ணி. திலீப், பெத்தவங்க, உறவுக்காரங்க, நண்பர்கள்னு பிறரை பயன்படுத்தி நாம மட்டும் சொகுசா இருக்கணும்னு நினைக்க கூடாதுப்பா. ரொம்ப நாளைக்கு யாரும் நம்மள தாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. நாமளும் பிறருக்கு பிரயோஜனமா இருக்கணும். அப்பதான் நமக்கும் 4 பேர் உதவியா இருப்பாங்க. நாமளும் நல்லா இருக்க முடியும். இறைமகன் இயேசு கூறியது போல நாம் கனிகொடாத மரமாக இருக்கக்கூடாது. பிறரால் நாமும் உயர வேண்டும். பிறர் உயர நாமும் உதவியாக இருக்க வேண்டும். சுயநலமிகள் தழைப்பதில்லை, என்றாவது ஒரு நாள் வீழ்த்தப்படுவர்.